நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் வீடியோ போடல கேப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ஜோலியாக இருந்தேன். ஏன்னா வீடியோ வந்து நம்ம ஜாலியாக இருக்கிறப்ப தான் போட முடியும். ஆனால் ஜோலியாக இருந்ததுனால ஜாலி பண்ண முடியல. ஜோலியாக இருக்கிறப்ப ஜாலி பண்ணோம்னா லைஃப் காலி ஆகிடும். அதனால வந்து அந்த கேப்பு. ஓகே, இப்போ ஒரு ரைடு ஒன்று கிளம்புறோம். கிளம்புறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் அப்படியே கன்டினியூ பண்ணுவோம். ஓகே, வர்ற வரை சத்தம் போடக்கூடாது, சரியா? குட் பாய். பெருமாநல்லூர், அவினாசி, கருமத்தம்பட்டி டோல் பூத் ஆப்போசிட்ல வர்றீங்க. பாலக்காடு ரோடு. ஐயோ, இவனுங்கெல்லாம் வர்றதை பார்த்தா எனக்கு கொஞ்சம் டர் ஆகுது. என்ன செக் போஸ்ட்னு தெரியலையே. காவல்துறை அறிவிப்பு: தயவு செய்து கேமராவை உபயோகப்படுத்தாதீர்கள் அப்படின்லாம் இல்லை. ஒன்று அப்படியெல்லாம் போடல. மது விலக்கு அமுல் பிரிவுன்னு ஒரு போர்டு பார்த்தேன். இன்னும் வாளையார் செக் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு 6 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு டீ சாப்பிடணும். அதை தான் அப்ளைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். கரெக்டான ஒரு டீ கடை கிடைக்க மாட்டேங்குது. போனால் அப்படியே திருப்தியாக உட்காந்து டீ சாப்பிட்ற மாதிரி நான் அந்த மாதிரிலாம் யோசிப்பேன். ஆனால் கேரளாக்குள்ளே போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாம் நினைக்கிற மாதிரி ஒரு டீ ஷாப் கிடைக்காது. அட பாவிகளா, இன்னும் வாளையார் செக் போஸ்ட் 4 கிலோமீட்டர். அதான் கேரளா பார்டர்னாங்க. இது கேரளா பார்டரே வந்தாச்சு. அப்போ இதுதான் வாளையாரா? அந்த இடத்துல போர்டு போட்டுது 4 கிலோமீட்டர்னு சொல்லி. நானும் அதை நினச்சி தான் வந்தேன். பாலக்காடுக்கு இங்கிருந்து பார்த்தீங்கன்னா 22 கிலோமீட்டர் தான். திருவனந்தபுரம் 373 கிலோமீட்டரு. கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 104 கிலோமீட்டர் என் வீட்டில் இருந்து. அதுக்குள்ளே அடுத்த ஸ்டேட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஓகேவா? ரோடு இதே மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும். பட் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குதா இல்லையான்னு தெரியல. ஏன் ப்ரோ, ரோடு நல்லா இருக்குமா? அபராதம் 1000 ரூபா. ஐயோ, என்ன ஸ்பீடு லிமிட்டு கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே நான் 80. ஐயோ, கேரளாக்குள்ள வந்துட்டோம். கல்லுக்கடை. கல்லுக்கடை. ஐயோ, ஃபஸ்ட்டு பசிக்குது தலைவரை. ஐயோ, எனக்கு வேறு மறந்து போயிடுதுங்க. நான் அப்போ வந்து 87 போயிட்டு இருந்தேன். கரெக்டாக இன்டர்காமில் கனெக்ட் ஆகிருக்காரு இவர், என் ஃப்ரெண்டு. ப்ரோ 80க்கு வாங்க, 80க்கு வாங்க, மேலே கேமரா இருக்குது அப்படிங்கிறாரு. நம்மளுக்கு பகீர்னு ஆகுது. சும்மா செல்லான் மலையாக வந்து குவிஞ்சிரும் நம்மளுக்கு. க்ரூஸ் கண்ட்ரோல் வச்சு தான் வண்டி நீலாம் தயாரித்து விடணும். ஏன்னா 80லேயே எப்படி, ஏன்னா பைபஸில் அங்கேருந்து நல்லா ஜம்முன்னு வந்தோம். 110 டச் பண்ணிட்டு வந்தோம். இப்போ வந்து 80க்குள்ளேன்னா 5வது கியரில் தான் போகணும்னு நினைக்கிறேன். வண்டியில் ஏதோ சத்தம், ஏதோ சவுண்டு வருது. நீ என்னத்தை கலந்து விழுந்ததுன்னு தெரியல. பஜாஜ். கண்டிப்பாக கேரளாக்குள்ளே வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா லாட்ரி ஷீட் இருக்குது. லோ லைட்டில் வந்து கோபுரம் ரொம்ப கேவலமாக இருக்குது. அதனால தான் நான் வந்து அதிகமாக வீடியோ எடுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 120 கிலோமீட்டர் பக்கமாக வந்திருக்கிறோம் ரைடு கிளம்புனதுலேருந்து. இப்போது எந்த இடத்துல இருக்கிறோன்னா கேரளாக்குள்ளே தான் இருக்கிறோம். இந்த கடையில் தான் டீ சாப்பிட்டோம். இப்போ நம்ம கூட வரப்போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி கொத்தனார். எங்க போறோம்? கேரளாக்குள்ள போறோம். கேரளாக்குள்ள போறோம்னு இல்ல, கேரளாக்குள்ள தான் இருக்கிறோம். இது எனக்கு புதுசா இருக்குது இந்த மைக்கு பிடிச்சிக்கிட்டு பேசுறது. ஆனா பழைய வீடியோக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ரோட்டோரத்துல இப்ப பேசுறப்ப வந்து ரொம்ப பிரச்சனை வரும். அதனாலதான் நான் இந்த செட்டப். ரொம்ப இல்லை, இது வெறும் 500 ரூபாய் தான். ஐயோ, அதுக்குள்ள வந்து கடங்கார வாட்ஸ்அப் அனுப்பி விடுறான். இது ஒரு ஃபாரஸ்ட் ரைடு தாங்க இது. இவர் வாழ்க்கையில வந்து அம்பானி ஆகும்னு சொல்லிட்டு போட்டு மூளையை கசக்குன்னு கசக்கி மனுஷன் முடி கொட்டினதா மிச்சம். இன்னும் அம்பானி ஆக முடியல. ஆனால் ஃபியூச்சர்ல கண்டிப்பா வந்துருவாரு. சும்மா ஜாலியா பேசுறது தான், அவ்வளவுதான். பட் மனுஷன் ஷேர் மார்க்கெட் அப்படி இப்படின்னு போட்டு பயங்கரமா பண்ணிட்டு இருக்கு. அப்படி ஆனா இப்ப ரொம்ப அடி வாங்குது இல்லையா? ரொம்ப அடி வாங்க. ட்ரம்ப் வாழ்க. ஆளுக்கு ஒரு டிக்கெட் வாங்குறோம், அம்பானி ஆகிறோம். வேலையா அந்த டிக்கெட் இல்ல, லாட்ரி டிக்கெட். பார்த்தீங்கன்னா இங்கே லாட்ரி சீட்டு வித்துட்டு இருக்காங்க. பட் நாங்கள் இங்கே வாங்கலை. ஏன்னா தமிழ்நாட்டு பார்டர் இருக்கிறதுனால இங்கே ஒரு கடை இருக்குது, இங்கே ஒரு கடை இருக்குது. அது போக கையில் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ கடைன்னு. இந்த இங்கே ஒரு கடை. பார்டருங்கிறதுனால வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய டூப்ளிகேட் இருக்கும். லாட்ரி சீட்டே ஏமாற்ற வேலை தான். இதில் எந்த ஒரிஜினல் டூப்ளிகேட்னு எதுவும் கிடையாது. போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சமோசா. ஐயோ, போலீஸ் வண்டி 75 தான் போகிறேன்னா.
எனக்கு இந்த கோப்ரோ ஆங்கிள் தான் வந்து கொஞ்சம் எனக்கு டவுட்டாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு, எல்லாமே பழசாகிடுச்சுங்க. அந்த கோப்ரோ வந்து அடாப்டர்லேருந்து எல்லாமே அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் விட்டு வந்துருச்சு. எவ்வளோ தூரம் ரெக்கார்டிங் ஆகுதுன்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் வந்து ஒரு கேமரா அப்டேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு மாதமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே வாங்குறத விட சென்னையில் கொஞ்சம் விலை ஒரு 10,000 5,000 சம்திங் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் நானும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறேன், முடிய மாட்டேங்குது. பேட்ரி நிற்க மாட்டேங்குது. இது 2 பேட்டரியுமே லைட்டாக உப்பிடிச்சு. இந்த சந்துக்குள்ளே போகலாமா? லைட்டாக சின்ன த்ரில். ஓகே. ஐயோ, இது கேரளாவில் மாட்டிக்கிட்டு அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ஒரு 160 கிலோமீட்டர் நாம் காலையில் வண்டி எடுத்து வந்து கவர் பண்ணியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 8:20. ஆனால் இங்கே கேரளாவில் ஓட்டுறதை என்னால் இந்த டிஸ்பிளே பார்த்து என்னால் ஓட்டவே முடியல. திடீர்னு பார்த்தா 85 போயிடுது. அங்கேக்கா கேமரா இருக்குது. ஆனால் கேரளா வண்டிகள் பார்த்தா சில வண்டிகள்லாம் நல்லா ஃபாஸ்ட்டாக தாங்க போயிட்டுருக்குது. நம்ம அதை நம்பி அவங்களுக்கு அந்த ஐடியா கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த கேமரா எவ்வளோ தூரம் கேப்சர் ஆகும், அதுக்கு முன்னாடி ஸ்லோ பண்ணிடுறாங்களா என்னென்னு தெரில. திடீர்னு வேகமாக போகிறாங்க, திடீர்னு ஸ்லோ பண்ணுறாங்க. ஓ, இங்கே மேலே கேமரா இருக்குது அதனால் ஸ்லோ பண்ணுறாங்களா? நான் 70 தான் போயிட்டுருக்கிறேன். ஆனால் ஒரு சில வண்டிகள்லாம் ஃபாஸ்ட்டாக தான் போகிறாங்க. நானும் போர்டு பார்க்குறேன், கேஎல்னு இருக்குது. அப்புறம் நம்மளும் போகலாமான்னு ஒரு ஆர்வம் வருது. பட் இந்த கவர்மெண்ட்டுக்கு இது கேஎல் வண்டியெல்லாம் விட்டுரு, மற்ற வண்டியெல்லாம் போட்டு தள்ளு அப்படின்னு போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம மாட்டிக்குவோம். அது ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா? ஆஹா, சூப்பர். டனலுக்கெல்லாம் நம்ம காஷ்மீர் அந்த சைடு போக வேண்டியதில்லை, இங்கே தான். ஏன்னா இந்த ரோடு இந்த மாதிரிலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆனதுக்கப்புறம் நான் இது வரவே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். வா, சூப்பரில். ஆனால் 40 தான் போகணுமாங்க. ஐயோ, இந்த லாரிக்கார செம்ம டென்ஷன் பண்ணுறாங்க பாருங்க. ஒரு பைக் எவ்வளோ 40 தான் போகுது, அந்த வண்டி வேகமாக போகுது. எல்லாருமே ஸ்பீடாக போகிறாங்க. நீங்களும் போங்க, ஏன் போங்க. எல்லாரும் வண்டிக்காரன் போயிட்டு இருக்கிறான் சும்மா 40. தமிழ்நாட்டுக்காரனா கேனைனா, கேரளா வண்டியெல்லாம் 80-90 போயிட்டு இருக்கிறான். நான் மட்டும் 40 போகணுமா? டனலுக்குள்ளே காது அடைக்கிற மாதிரி தான் இருக்குது. முன்னாடி ஒரு லாரி வந்துட்டு இருக்குது. ஓ, இங்கிருந்து வேற சப்வே ஒன்று போகுது. ஓகே, செமையாக தான் இருக்குது. செல்லான் வருமா பார்த்துக்கலாம். வந்தால் அவனுக்கும் தானே வரும், வந்தால் எனக்கும் வந்தால் வர பரவாயில்ல. அந்த காலத்தில் எப்படி தான் ஸ்டேட்டெல்லாம் எப்படி பிரித்தாங்களோ தெரியல. தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு மாதிரியாக இருக்குது, கேரளான்னு ஒன்று என்ட்ரு ஆனதுக்கப்புறம் அது வேறு மாதிரியாக இருக்குது. இந்த கேரளாங்கிற டெரெயினே அது வேறு மாதிரியாக இருக்குது. திருச்சூர் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். திருச்சூர் பைபாஸில் போயிட்டுருக்கோம். லெஃப்ட் எடுத்தால் திருச்சூர்னு வந்தது. திருச்சூர் தாண்டி போயிட்டுருக்கோம். முதல்ல பார்த்தா எல்லாமே ஷார்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. இப்போ ரொம்ப தூரமாக ரொம்ப நேரமாக போயிட்டுருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். நமக்கு இருக்கிற ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா கடலுங்கிறது இங்கே தான் பக்கம். திருச்சூர் இப்போ இங்கே வந்துட்டால் கடல் இருக்கும். ஏன்னா இங்கே ஒரு 200 கிலோமீட்டருக்குள்ளேயே நமக்கு கடல் கிடச்சிருது. ஒரு நாளைக்கு ரேம்பாவை கூட்டிகிட்டு வரணும், அவனை கூட்டிகிட்டு வந்து கடலில் வச்சு விளையாட விட்டு பார்க்கணும். அது கடல், அந்த கடற்கரை வந்து ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடாது, ஆள் நடமாட்டம் குறைவாக இருக்கணும். அது இந்த மாதிரி ஏரியாக்களில் கொஞ்சம் கிடைக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னா, இப்போ இருக்கிற என்னோடய ஸ்விஃப்ட் காரில் வந்து எனக்கு கூட்டிகிட்டு வரதுங்கிறது கொஞ்சம் சிரமம். இதுக்குன்னே வேறு ஒரு வண்டி 7 சீட்டர் மாதிரி வாங்கி பின்னாடி அவனை மட்டும் அந்த இதில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு வந்து பண்ணணும். எனக்கு வாழ்க்கையில் அது ஒரு கனவாகவே இருக்குது. அந்த கனவு எப்போ நிறைவேறுன்னு தெரியல. எங்கே யானை? யானை, கேரளா யானை. ஜம்முன்னு போகிறாரு பாருங்க மேலே. ஐயோ, அது சைடெல்லாம் பாருங்க, புண்ணு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏதோ இது சாமி சம்மந்தப்பட்டது. அவர் நம்பூதிரிக்கார், அவருக்கு மேலே ஒரு சாமி விக்கிரகம் இருக்குது. முதல்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும், இப்போ பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தா கொடுமை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ சரியாக இருந்ததெல்லாம் இப்போ தவறாக தெரியுது. எல்லாமே ஒரு காமெடி பண்ணுறதுலேருந்து எல்லாமே மாறிடுச்சு. ஏதாவது ஒன்று காமெடி பண்ணோம்னாவே டேய் நீ பாடி ஷேமிங் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஃபிஷ் கறி மீல்ஸ். காலையிலேயே ஃபிஷ் கறி மீல்ஸா போர்டு போட்டிருக்காங்க. தலைவரே, கேரளா ஸ்பெஷல் ஃபிஷ் கறி தான் நாம் சாப்பிட்றோம். ஏன் ஃபிஷ் கறியா? பீஃப் இல்லை, ஃபிஷ்ஷு, மீன் கறி. உங்கள் வண்டியில் பெட்ரோல் இல்லையா? இங்கே எவ்வளோ பெட்ரோலு? 106 ரூபாயா? ஸோ நம்ம இது வந்து அந்த எலெக்ஷன் டைமில் வந்து பெட்ரோலுக்கு 5 ரூபாயோ 4 ரூபாயோ குறைக்கிறேன்னு சொன்னாராம்.
ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது குறைச்சிருந்தா இன்னுமே நம்ம ஊரில் கம்மியாக இருந்திருக்கும். அதை வந்து கம்மி பண்ணல, அப்படியே பழைய ரேட்டை விட்டுட்டாங்க. இங்கே ஜாஸ்தி பண்ணிட்டாங்களே என்னமோ தெரியல. ஏதோ டேக் டைவர்ஷனில் எங்களை போட்டு எங்கெங்கேயோ கூட்டிகிட்டு வந்து இங்கே பாருங்கள், ஒரு பிரிட்ஜு கீழே பார்க்குறோம். எப்போ இந்த கேரளா மண்ணுக்கு உண்டான மகிமை. ஆனால் ரொம்ப ஒரு பிளாட்டான சர்ஃபேஸ் எல்லாம் கிடையாது இதில். அப்படியே ஏற்ற இறக்கமாக இது வீடு கட்டுறது அது எல்லாமே ரிஸ்க்கு தான். ஆனால் செமையாக இருக்குது. வீடெல்லாம் பாருங்கள், ஜம்முன்னு இருக்குது. வீடு சொன்னேன், இந்த வீட்டு சொன்னேன் நான். அப்படியே இந்த மாதிரி அமைதியான இடத்துல இப்படி பீஸ்ஃபுல்லாக இப்படி ஒரு வீட்டை கட்டி அப்படி எவ்வளோ ஜம்முன்னு இருக்குது பாருங்க, அழகாக இருக்குது. கொஞ்சம் வெளிநாட்டில் வசதியாகி அப்படியே அமைதியாக வந்து இந்த இடத்துல அப்படியே வந்து செட்டில் ஆகிடுவாங்க போல இருக்குது. வீடுன்னு இருந்தால் நிறைய செடி மரம் கொடி எல்லாம் நிறைய இருக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். நான் இப்போ ஒரு வீடு கட்டியிருக்கிறேன், எப்போ ஒரு புண்டு கூட வைக்க முடியாதட்டு இருக்குது. ஒரு சமோசா சாப்பிட்டு அது எவ்வளோ நேரம் தான் தாங்கும். என் வண்டி வேறு ஏதோ குதிரையில் போகிற மாதிரி பக்குடுன்னு. வாவ், செமையாக இருக்கு. வேறு ஒரு பிளேஸுக்கு வந்த மாதிரி தான் இருக்குது. ஆமாம், வேறு ஒரு பிளேஸுக்கு தான் வந்திருக்குறோம். பட் நம்ம ஊர்களில் ஒரு ரோட்டில் கிராமமோ வேறு சம்திங் எதுவாக இருந்தாலுமே உள்ளே இந்த மாதிரி போகிற இடத்துல பார்த்தா அது எப்படி ஃபீல் கொடுக்குது, இது எப்படி ஃபீல் கொடுக்குதுன்னு பாருங்கள். ஏதாவது ஒரு வீடு மொட்டையாக அப்படியே பிளாட்டு ஜம்மு அப்படி இருக்குதா? ஒன்றும் இல்லை. எந்த வீடு எடுத்தாலும் ஒரு 2 மரம் 3 மரம் கண்டிப்பாக இருக்குது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே பார்த்தீங்கன்னா பரோட்டாவும் முட்டைக்கறியும். இவர் வந்து சிக்கன் கேட்டார், சிக்கனில் வந்து லேட் ஆகும் அப்படின்ட்டாங்க. அதனால் இன்னைக்கு காலை உணவு பரோட்டாவும் முட்டைக்கறியும். இந்த புரோட்டாவுக்கு முட்டைக்கறிக்கு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கு. இந்த சந்தானம் சொல்கிறது மாதிரி பொங்கலும் வடகரி சொல்லுவோம்ல. ஒரு விஷயம் நோட் பண்ண, இங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த கஞ்சி ஊறுகாய் பொரியல் இதுதான் மெயினா சாப்பிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்த 10 பேர்த்துல 9 பேர் அதான் சாப்பிட்டாங்க. நாங்க தான் தெரியாம பரோட்டா வாங்கிட்டோம். தலைவர் பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு உண்டான வேலை பார்க்குறாரு. சீட் எவ்வளோன்னு கேட்காம ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்குறீங்க. எப்படி பார்க்குறதுன்னு தெரியல. 50 ரூபாய்க்கு வாங்கினா 5000. 5000 இன்னைக்கு செலவுக்கு சரியாக போயிடு. அவ்வளோதான், பார்த்துக்கோங்க. சீட் வாங்கிட்டாரு. நான் இந்த ஒரு சீட் ஒன்று வாங்கியிருக்கேன். 5000 + 5000. அப்பா, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சர்ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. அப்படியே ஏற்ற இறக்கமாக இந்த மலையிலேருந்து அடுத்த மலைக்கு போகிற மாதிரி. இந்த லாட்ரி ப்ரைஸ் வந்து எப்படின்னு கேட்டோம். சப்போஸ் வந்து நம்ம ஃபோனில் பார்க்குறோம், பரிசு விழுந்துருச்சு அப்படின்னா எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் எல்லா லாட்ரி கடையிலையும் எந்த கடையில் கொடுத்தாலும் கொடுப்பாங்க அப்படின்னாங்க. ஆக்சுவலாக இது 50 ரூபா இந்த டிக்கெட்டு. இதனோட பரிசு தொகைங்கிறது வந்து 5000 ரூபா. எத்தனை சீட் அடித்தாங்க என்னங்கிறதெல்லாம் நமக்கு கணக்கில்லை. இப்போ நம்ம வந்து அதிரம்பள்ளி நோக்கி போயிட்டுருக்குறோம். அந்த பாதையில் போயிருந்தால் எப்படி இருந்திருக்குன்னு தெரியல. இந்த பாதை ஒன்றும் மோசம் இல்லை. ஆறுங்க இது. ஆற்றுக்கு அந்த பக்கம் அந்த ரோடு இருக்குது. நாம் இந்த பக்கம் போயிட்டுருக்குறோம். இதுவும் நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் புழுக்கமாக இருக்குது. இது வந்து கேரளா வந்து ஒரு கந்தக பூமின்னு சொல்கிறாங்க. கந்தக பூமி தான் அது. அதனால் கொஞ்சம் ஹீட் அதிகமாக தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அடுத்த மாதமெல்லாம் ரொம்ப மோசமாக தான் இருக்கும். பார்த்தா இப்படி க்ரீன் தான் எல்லாமே நல்லா ஜம்முன்னு இருக்கும். ஆனால் நமக்கு வந்து அந்த புழுக்கு அதிகமாக இருக்கும். எழுதிட்டு போகணுமா? ரைட்டு, ஓகே. 2 புரோட்டா 1 முட்டைக்கறி சாப்பிட்டேன். ரொம்ப கேவலமாக இருந்தது. அப்படியே ஒரு டீயை வாங்கி உள்ளே போட்டு இந்த மாதிரி வெளியில் வந்தோம்னா ஒரு விஷயம் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அரை வயிறு நம்மளால் 4 இட்லி சாப்பிட முடியும்னா, ரொம்ப பசியாக இருந்தால் 3 இட்லி சாப்பிடுங்க, இல்லைனா 2 இட்லியோடு நிறுத்திடுங்க. என்னடா பண்ணுறீங்க? இவனுங்களே கண்டுபிடிச்சி விட்டுவானுங்களாட்டிருக்கு. ஒரு சின்ன சைக்கிள், அதில் 2 வீலை மாட்டி என்னென்னமோ பண்ணுறாங்க. வேறு நிலப்பரப்புங்க இது. சூப்பர். அது நடக்கிறது ஒரு சைடாக தள்ளிட்டு தான் நடக்குது. ரோட்லேயே தண்ணி போகுது. இது ஒரு ஆறு. ஆற்றை ஒட்டியே கொஞ்சம் மேடு பள்ளமாக மலைப்பகுதியாக என்னன்னு தெரில. தண்ணிங்கிறது உங்களுக்கு ஒரு மேட்ரே இல்லை. ஆனால் நம்ம ஊர் விவசாயம் பண்ணுற மாதிரி இவங்களால பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். தண்ணி இருக்கிற அளவுக்கு விவசாயம் பண்ணாதனால தான் தண்ணி இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். இந்த ஒரு வாய்க்கால். வா, இவனுங்க ஸ்ட்ரிட் பர்சன் இங்கே நிறுத்தக்கூடாது அப்படி இப்படிம்பானுங்களோ வண்டியை.
பாருங்கள் எவ்வளோ பெருசு அப்படி ஜம்முன்னு இருக்குது. நான் அந்த பாறையெல்லாம் காட்டுறேன் பாருங்கள், அப்படியே க்ளோஸாக. இது பைக்கு ஏன் பெட்ரோல் 106 ரூபாய்க்கு விற்றது 10லையா? ஓ, இங்கே தான் எங்கேயோ சத்தம் வருதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். சில்வர்ஸ்டோன் வாட்டர் தீம் பார்க் அதிரம்பள்ளி. ஓ, வாட்டர் தீம் பார்க். தண்ணிக்கு என்னையே உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, எங்களுக்கு தான் பிரச்சனை. நாங்கள் அப்படியே உடிச்சு ஓன்னு சத்தம் வந்து, என்னடா எவனோ கடத்துறானா, துரத்துறானா, கொல்றானா, ரேப் பண்ணுறானா என்னன்னே தெரியல, இப்படி சத்தம் வருதேன்னு பார்த்தா இவனுக்கு அந்த ஜெயின் வீலில் ஏறிட்டு கற்றுன்னு கத்திட்டு கிடக்குறானுங்க. இந்த திபெத்தியன் செட்டில்மெண்ட்டுக்கு போனப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ரோடு இருக்கிற ஆட்கள், அந்த கோயிலோட கட்டிடம் இது அதெல்லாம் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருந்ததோ அதே மாதிரி கேரளாலேயே அப்படி. யோ கம்முன்னு போயா, டென்ஷன் பண்ண. அங்கே ஒரு கல் கடைக்கு தலைவர் கை அப்படியே ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் ஹேண்ட் அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆகுது. எப்படி காட்டினீங்க கையை? அப்படி பார்த்துக்குங்க சிஸ்டர், தலைவனை வெளியே எங்கேயும் விட்டுறாதீங்க. இங்கேருந்து வால்பாறை இப்படியே போகலாம், வால்பாறை பொள்ளாச்சி. ஓ, அதிரம்பள்ளி போய் அதிரம்பள்ளியிலேருந்து அப்படியே மேலே வால்பாறை. ப்ரோ அப்படி போயிடலாம் ப்ரோ, சூப்பராக இருக்குது அந்த ரோடு, அப்படியே போயிடலாமா? சூப்பர், டன். ஓகே. இந்த வழியாக பார்த்தீங்கன்னா பூரா வந்து ரெசார்ட்டு, ஹோட்டல், ரூம்ஸு இதுதாங்க ஜாஸ்தி. அவ்வளோ இருக்குது. அங்கேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் அதிரம்பள்ளிக்கு நேரம் எப்படி 3-4 கிலோமீட்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வகை வகையாக ரெசார்ட்ஸு. அங்கே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ப்ராஹிபிட்டட்னு போட்டிருக்கு. பட் எங்கள் பின்னாடி ஒரு வாட்டர் கேன் இருக்குது, அதில் வாட்டரும் இருக்குது. அதை தூக்கி எரியவும் முடியாது, தண்ணி தான் வேணும். இங்கே சில கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டிலும் வச்சுருக்காங்க. அதிரம்பள்ளி வியூ பாயிண்ட் இதுதானா? இதுலேயே பார்த்துட்டு போயிடுறதா? பைக் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கிறோம். என்னோடய வண்டியில் அந்த ஜாக்கெட்டு, ஹெல்மெட்டில் இருக்கிற இன்டர்காம், இவரதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜாக்கெட்டு, இன்டர்காம் எல்லாமே இந்த இடத்துல போட்டிருக்கோம். பட் இந்த மாதிரி இடத்துல தான் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறோம். டிஜிபி மாதிரி இருக்கிறீங்க, எஸ்பி மாதிரி இருக்கிறீங்க, இன்ஸ்பெக்டர் மாதிரி இருக்கிறீங்க. போகிற வழி டிக்கெட் வாங்கணும். வேணாம் தலைவரே. 120 ஒரு ஆள் ஒன்று 60 ரூபா. அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பிளாஸ்டிக் பாட்டில் கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலரில் ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துட்றாங்க. நீங்கள் 10 ரூபா கொடுத்துட்டு இந்த ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போயிட்டு திருப்பி கொண்டு வந்து பாட்டில் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அந்த 10 ரூபா ரிட்டர்ன் ஆகும். ஓகே, 1/2 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் போகணுமாமா? ஒருத்தர் கேட்டிருக்காரு, முடியலையாட்டிருக்கு. 2 கிலோமீட்டர் பாடியாக இருக்குது. 2 கிலோமீட்டர் இல்லை, 1/2 கிலோமீட்டரு. அதனால் போயிட்டுருக்கிறேன். தலைவர் வந்து ப்ரோ அங்கேயே மேலே நின்னே பார்த்துக்கலாம் ப்ரோ, இதுக்கு போய் அவ்வளோ தூரம் போய் இறங்கி போய் பார்க்கணும்னு இவ்வளோ தூரம் வந்துட்டோம். அதிரம்பள்ளி ஆல்ரெடி எல்லோரும் நிறையா வந்திருப்பீங்க, நான் சொல்லி காட்டணுங்கிற அவசியம் எதுவும் கிடையாது. சரி, நீங்கள் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சுன்னா இப்போல்லாம் இந்த மாதிரி அப்டேட் ஆகிருக்குது, அதை காட்டுறதுக்காக தான். இப்படி வந்தால் இங்கே கேஷ் ஒன்லி லெமன் ஜூஸ் கிடைக்கும். இங்கே ஒரு ஷாப்பு, இங்கே இது பழைய பீஸு. அதுக்கப்புறம் இங்கே நிறைய புது பீஸ் போயிட்டுருக்குது. அப்படியே இறக்கத்தில் போயிட்டுருக்கோம். ஓ சாமி, சொன்ன மாதிரி வந்து ரொம்ப வெயில் இல்லை, ஆனால் அந்த ஒரு புழுக்கமாக இருக்குது. அதுக்கு என்ன ஹியூமினிட்டியா? ஹியூமினிட்டியா டிடிஎஃப். ஓகே, என்ன ஜோக் காட்டுறீங்களா? ஓகே, நான் ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துக்கல. ஏன்னா நாங்கள் 2 பேரும் சிங்கில் வந்திருக்கோம். அதனால் எந்த ஃபோட்டோவும் எடுக்காமல் நாங்கள் பாட்டுக்கு ராவா வர்றதை அப்படியே பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு ராவா அடிக்கிறது தான் வழக்கம். ஆமாம், நான் நல்லா பண்ணுறனோ இல்லையோ, ஆனால் நீ நல்லா பண்ணுற. என்ன நீ சில சமயம் என்ன பேசுறேன்னே தெரியாம. அங்கே ஒருத்தன் வந்து டாய்லெட் அவ்வளோ பெரிய போர்டு போட்டிருக்குது, நம்மளை பிடிச்சி உழுக்கிட்டு இருக்கிறோம். இங்கே ஃபால்ஸுக்கிட்ட எங்கே டாய்லெட் இருக்குது அப்படின்னா, இப்போ ஃபால்ஸே டாய்லெட் தான் போய் அப்படி. ஏங்க ரொம்ப குட்டி குழந்தைங்க, இது 1 வீக் 10 நாள். ஆமாம், ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கு. அவட வாய் தொடர்ந்து வேடிக்கை பார்க்குறீங்களே, ஒரு வாழைப்பழம் அது வாங்கிட்டு வந்துருக்கூடாதா? வந்துட்டானு சும்மா வெறுங்கையை ஆட்டிட்டு காருவா பசங்களா. குரங்கோட கலராக இருக்குது. நம்ம மட்டும் ஒருவேளை அது வளர்ந்து அப்படி ஆயிடுமோ? எல்லா கலர்லையும் இருக்குது. மனிதர்கள் மாதிரி குரங்குலையும் எல்லா வகையிலையும் இருக்குது. கொஞ்சம் லைட்டாக கலர் கொடுத்துருந்தா என்ன பண்ணியிருப்போம்? ஒன்றும் பண்ணிருக்க மாட்டேதே, வேலை தான் பண்ணிட்டு இருந்திருப்போம். அடிக்கிற வெயிலுக்கு அமோகமாக இருக்குதுன்னா சொல்ல முடியாது. தண்ணி கொஞ்சம் குறைவாக தான் வந்துட்டு இருக்குது. ஆக்சுவலாக இதே இடம் தானே அந்த வின்னர் படத்தில் வடிவேலு பாத்திரம் கழுவிட்டு இருப்பான்ல, இது ரொம்ப ஏதோ வயசானவர் ஒன்றுக்கு போகிற மாதிரியே இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்படி இருந்து ஃபால்ஸ் இப்படி ஊற்றிட்டு இருக்குது. அந்த பெருசாக தண்ணி போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், ஜனங்க நின்றுட்டு இருக்காங்க எறும்பு மாதிரி.
அங்கே போனால் தான் அந்த லுக்கு கிடைக்கும். அங்கே போகலாங்கிற இது கால் வலிக்குன்னு சொல்கிறாரு. சரி போகலாம் ரைட்டு. உங்கள்கிட்ட போட்டு கொடுத்தா தாங்க நம்ம ஆளுகளே இல்லை. ஓகேவா, வாங்க போகலாம். தலைவரே, போகிற பாதையே மூச்சு வாங்குதே. ரிட்டன் மேலே ஏறி வரணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து சண்டேல வந்து பயங்கர கூட்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். அதனால் இட நாளில் வந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்னு நினச்சேன். பட் இந்த அதிரம்பள்ளி ஃபால்ஸை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி இவ்வளோ கூட்டம். ஐயா பார்க்குறாரு, அவரையும் காமிச்சோம். நான் என்ன கேமரா பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வர்றேன். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வீடியோ பண்ணேன். அப்போல்லாம் பயங்கர கூச்சமாக இருந்தது. இப்போ எனக்கு அதே கூச்சம் தான். மறுபடியும் வீடியோ ஏன் போடலன்னு கேட்டால் எனக்கு அந்த கூச்சம் தான் தடுக்குது. ஆனால் ஒன்ஸ் வந்து நம்ம ஊர் இல்லாமல் இந்த மாதிரி ஏரியாவில் வந்துட்டாங்கன்னா எல்லாம் ஒரு மாதிரியாக பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு வந்து கூச்சமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீ பார்த்துட்டு போட, நான் எடுத்துகிட்டு போகிறேன் ஏதோ என் சௌகரியத்துக்கு. அதுக்கப்புறம் எனக்கு அது பூஸ்ட் ஆன மாதிரி ஆயிடுது. அவங்க பார்க்க எனக்கு அந்த கூச்சம் போய் மறுபடியுமே அதை ஓவர் கம் பண்ணி வந்துடுறோம் நம்ம. அது இயல்பாகவே நடந்துருது. ஆனால் உங்களோட பேசிகிட்டே போனோன்னு வச்சுக்கோங்க. ஓ தலைவரே, வீடியோ சுராசியமாக போல தடவை உளுந்து காட்டு தலைவரே. நான் ஒரு டைட்டில் வேணும் தலைவரே. என்ன சூப்பர் ஸ்டார் வரார். ஹாய் சொல்லி ஒரு ஹாய். ஒன்றும் இல்லை, அவங்க வந்து கீழே வந்திருக்காங்க. ஒரு ஆக்சிடெண்ட் ஃப்ராக்சர் ஆகிருக்க மாட்டேருக்குது. சும்மா நம்ம நார்மலாக இங்கே இருக்கிற குச்சி வச்சு கட்டு போட்டு அவங்களே கட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் தானாட்டிருக்குது. எங்கேயோ வலிக்கு விழுந்துட்டாங்க போல இருக்குது. கை அந்த இடத்துலையே ஃப்ராக்சர் தெரிஞ்சது. அவங்கள காட்ட வேணான்னு விட்டுட்டேன். இந்த ரோட்டில் இப்படியே இந்த வழியாக ஏறி இப்படி போகணுங்க. இதுதானா அதுதானா வழி? இந்த பாறை மேலே ஏறி பார்த்தாலும் இதுவும் வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா லைட்டாக சாரல் அடிக்குது. இந்த பக்கம் அந்த பக்கம் சாரல் போகுது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கயிறு கட்டி வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் போகக்கூடாது. ஆனால் இங்கே நிறையா வந்து கிரிஞ்சி வேலை நிறைய நடக்குது. இந்த தண்ணி ஃபுல்லாக கையிலேயே பிடிக்கிறாங்க, தண்ணி என்னென்னமோ பண்ணுறாங்க. இல்லை என்னென்ன பண்ணுறான் பாருங்க. தண்ணி குடிக்கிறாங்க. அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம அதிரம்பள்ளி டு வால்பாறை அந்த ஃபாரஸ்ட் ரோட்டில் ஒரு 75-76 கிலோமீட்டர் வருது. அதை தான் நம்ம வந்து பைக்கில் போக போகிறோம். நான் ஆல்ரெடி வந்து காரில் வந்திருக்கேன், ஆனால் பைக்கில் தான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன். மேக்ஸிமம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இங்கே வால்பாறையிலேருந்து அதிரம்பள்ளி வந்திருப்பாங்க. நான் பார்த்த வீடியோக்களில் அதிரம்பள்ளியிலேருந்து மேலே போன மாதிரி தெரியல. நான் விசாரித்த வரைக்கும் எனக்கு விடன்னு தான் சொன்னாங்க. இப்போ அது விட்டுட்டாங்கன்னா நாங்கள் அது போகிறோம். 2 மணி நேரம் 75 கிலோமீட்டரு. யானைக்காடு நிறையா கொஞ்சம் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகம். குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நம்ம உள்ளே என்ட்ராகி பாஸ் ஆகணும். அது நிறைய வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க. அதை நான் பண்ண போகிறேன். அதனால் இந்த வீடியோ கூட ஜாயின் பண்ண முடியாது. அதனால் அது அடுத்த வீடியோவாக தான் வரும். ரொம்ப அப்படியே வேத்து புழுங்குது. அதனால் ஓகே, அதனால் அந்த வீடியோ வந்து நான் தனியாக போடுறேன். இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ரைட்டுங்களா? இப்போ இது வந்து ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்கிறதுனால எங்கே பார்க்குறதுன்னு கூட தெரியல. ஓகே, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுதான் எங்கே இன்னொரு செல் செமையாக இருக்குதுங்க. அப்படியே ஃபோட்டோ எடுத்து அங்கே மாட்டிடுவோம். எங்கேன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.